கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளிகளின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 119 சங்கீதம், அதிலே 165 வசனம் வாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. இந்த உலகத்துல அநேக தேடுதல்கள்ல இருக்கிறாங்க. சிலர் பணத்தை நோக்கி, செல்வத்தை நோக்கி தேடுறவங்க இருக்காங்க. சிலர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள அநேகர் அந்த சுகத்தை நோக்கி தேடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சிலர் படிப்புக்கான அந்த அறிவு, ஞானத்தை நோக்கி தேடுறவங்கலாம் இருக்காங்க. அதே மாதிரி உலக அறிவு, உலக ஞானத்தை நோக்கி தேடுறவங்க இருக்காங்க. இதே போல ஒரு கூட்ட ஜனம் சமாதானத்தை நோக்கி தேடக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பாடுகள்ல இருந்து ஒரு நிம்மதியை நோக்கி, ஒரு சமாதானத்தை நோக்கி தேடக்கூடியவங்களா இருக்காங்க. அநேகருக்கு சில நேரங்கள்ல எல்லா விதமான அந்த ஐஸ்வர்யம், எல்லா விதமான அந்த ஆசீர்வாதம் இருக்கும். நல்ல பெற்றோர் இருப்பாங்க, நல்ல பிள்ளைங்கள் இருப்பாங்க, நல்ல உறவினர்கள் இருப்பாங்க, நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல படிப்பு இருக்கும், நல்ல செல்வாக்கு இருக்கும். எல்லாமே இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்ட அந்த சமாதானத்தை தேவன் இங்க கூட நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அப்படிங்கிற நம்ம வார்த்தையை நம்ம வாசிச்சோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்குதாம். அப்போ வேதம் அப்படிங்கிறது தேவனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவன் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட வல்லமையுடையவர், எப்பேற்பட்ட காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார், எப்பேற்பட்ட தியாகத்தை நமக்காக செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எப்படி நம்மளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி இந்த உலகத்துல நம்ம ஜீவியம் பண்ண வேண்டும் என்கிற சகல காரியங்களையும் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஆண்டவருடைய வேதத்தை, தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நேசிக்கிறது அப்படிங்க பார்க்கும்போது அநேக காரியங்களை குறித்து நம்ம நேசிக்கிறோம். நம்முடைய பெற்றோரை, உறவினர்களை, செல்வாக்குகளை, அது மட்டும் இல்லாமல் பணத்தை, ஆசையை, எல்லா காரியங்களையும் குறித்து நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், வேதத்தை நேசிக்க வேண்டுமா? அதனாலதான் சங்கீதக்காரன் 1 சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய வேதத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் இருக்குது என்பதை குறித்தும், அதுல எப்பேற்பட்ட விதமான அந்த அன்பு, அந்த நேசத்தை நாம காட்டுறோம் என்கிறத குறித்து இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இதற்கும் மேன்மையான ஒரு காரியத்தை 2 வசனங்களுக்கு மேலாக நம்ம கூட வாசிக்க முடியும். 162 வசனத்துல கூட நாம் வாசிக்கிறோம், மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். மிகுந்த கொள்ளையுடைமை, மிகுந்த ஒரு ஆஸ்தி, மிகுந்த ஒரு பொன், வெள்ளி, பணம் இவைகளை கண்டுபிடிக்கிறவன், இவைகளை தேடி கண்டுபிடிக்கிறவன் எப்பேற்பட்ட அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக அவன் கடந்து செல்வானோ, அதே மாதிரி உமது வார்த்தையின் பேரில் நான் மகிழுகிறேன் அப்படிங்கிறத இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்போ இந்த வாக்கியங்கள்ல இருந்து ஒண்ணு புரியுது நமக்கு, அந்த சங்கீதக்காரன் தேவனுடைய அந்த வார்த்தையில, தேவனுடைய அந்த வேதத்துல எவ்வளவு பிரியமா இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் மிகவும் ஆணித்தரமாக, மிகவும் நம்பிக்கையுடன் எழுதுறாரு. அப்பேற்பட்டவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் இருக்கும், அவங்க இடறி போக மாட்டாங்க அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையானது குறைவுள்ளதா இருக்குதா? அதனால நமக்கான அந்த சமாதானம் இன்னும் பூரணமடையாம இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல பாடுகள் இருக்கலாம். அவைகள் ஊடாக நம்ம செல்லும் போதும் கூட தேவனுடைய சமாதானம் நம்மோடு கூட இருக்கும். எப்போதுன்னா தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம நேசிப்போமானால், அவைகளுக்கு நாம நேரங்கள் செலவிட்டு அவருடைய வார்த்தையை வாசிப்போமானால், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு நம்முடைய செவிகளை திருப்புவோமானால், நம்முடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதா இருக்கு. நம்ம எந்த காலத்திலும் இடறி போக மாட்டோம் அப்படிங்கிறத இந்த சங்கீதத்திலிருந்து வாசிக்கிறோம். அதனால தான் அவர் மிகுந்த அந்த கொள்ளையுடைமையை பெற்றுக்கொள்ளுகிறவன், கண்டுபிடிக்கிறவன் எப்படி சந்தோஷமாவானோ, அதற்கிணையான சந்தோஷம் உமது வார்த்தையை நான் தேடும்போது, உமது வார்த்தையை நான் கேட்கும்போது, உமது வார்த்தையை நான் வாசிக்கும்போது அந்த அளவுக்கு நான் மகிழுகிறேன், அந்த அளவுக்கு நான் பிரியமா இருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை குறைவு உள்ளதா இருக்குமானால், அதை நிறைவுள்ளதா மாற்றி நம்முடைய வாழ்க்கையும் சமாதானம் உள்ளதா மாற்ற வேண்டியது அவசியமா இருக்குது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை போதுமானதா அளவு இருக்குமானால், பிறருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அநேகர் இந்த தேவனுடைய வார்த்தையை
பெறாதவர்களாக இருக்கிறாங்க. அநேகர் இந்த தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்காங்க. இந்த தேவனுடைய வேதமானது அநேகர் இடத்துக்கு இன்னும் செல்லாததாக இருக்கிறது. அப்பேற்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வேதமானது அவர்களுக்கும் சென்றடைய வேண்டும். அவர்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அப்பேற்பட்டவர்களாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அந்த ஒரு ஜெபத்தையும் கூட நாம் ஏறெடுப்போம். இந்த காலையும் கூட தேவன் நமக்காக ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.